Accounting for Partnership Firms Fundamentals chapterல past adjustments பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம TS Gravelல question number 71 to 75 ஓட solutions பார்க்கலாம். Question number 71. On 31st March 2024, after closing the books of accounts, capital accounts of P, Q and R stood in the books of the firm at 40,000 rupees, 30,000 rupees and 20,000 rupees respectively. Subsequently, it was noticed that interest on capital at 5% was not allowed. Profit for the year ended 31st March 2024 was 60,000 rupees and the partners' drawings had been P 10,000 rupees, Q 7,500 rupees and R 4,500 rupees. Profit sharing ratio of P, Q and R is 3:2:1. Pass necessary adjustment entry. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க, books of accounts close பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 31st March 2024 year end அன்னைக்கு capital account ஓட balances கொடுத்திருக்காங்க PQRக்கு. So books of accounts close பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற capital account balance அப்படின்னா அது closing balance of capital. Okay, so closing capital கொடுத்திருக்காங்க. books of accounts close பண்ணதுக்கு அப்புறம் என்ன notice பண்றாங்கன்னா, interest on capital 5% வந்து allow பண்ணல. ஓகே, சோ அப்ப இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அண்ட் அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 60,000. பார்ட்னர்ஸோட டிராயிங்ஸ் வந்து பிக்கு 10,000 rupees, கியூக்கு 7,500 அண்ட் ஆருக்கு 4,500. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2:1. நம்மள அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணல. சோ அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணணும். சோ அலோவ் பண்றதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். சோ இந்த 5% எந்த கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். பட் இங்க கொடுத்திருக்கிறது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ அடுத்தது இங்க என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இங்க வெறும் கேபிட்டல் அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட். ஓகே, சோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு கேபிட்டல் அக்கவுண்ட் தான் வரும், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அதை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்டர் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் brought down, அதாவது அந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், அதுதான் இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர். அப்ப நம்ம என்ன பண்ணும், கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் சைட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த கிரெடிட் சைட் ஐட்டம்ஸ்ல ஏதாவது கொடுத்திருந்தா அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா 40,000, 30,000, 20,000 கொடுத்திருக்காங்க இல்லையா, இது க்ளோசிங் கேபிட்டல், தட் இஸ் பேலன்ஸ் கேரி டவுன். இது கேபிட்டல் அக்கவுண்ட்ல எந்த சைடு வரும், டெபிட் சைடு. அப்ப இந்த டெபிட் சைடு ஐட்டமா ஆட் பண்ணும். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க 60,000 அண்ட் இந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சோ ப்ராஃபிட் வந்து என்ன, எந்த சைடு வரும் நம்மளுக்கு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு. அப்ப இந்த ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். அண்ட் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைடுல வரும். அப்ப டெபிட் சைடுல கொடுத்திருக்கிற இந்த கேபிட்டல் அக்கவுண்ட், தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கலாம். சோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நம்ம காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் PQR. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், க்ளோசிங் கேபிட்டல்ல எழுதிக்கிறோம், தட் இஸ் கேபிட்டல் as on 31st March 24. சோ Pக்கு வந்து 40,000, Qக்கு 30,000 அண்ட் Rக்கு 20,000. இதோட நம்ம என்ன ஆட் பண்ணும், டிராயிங்ஸ். ஏன்னா இது டெபிட் சைட்ல வரும் இல்லையா, சோ இதுவும் டெபிட் சைடு ஐட்டம், இதுவும் டெபிட் சைடு ஐட்டம், டிராயிங்ஸும். சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ டிராயிங்ஸ் வந்து 10,000, 7,500 and 4,500. இதை ஆட் பண்ணீங்கன்னா 50,000, 37,500 and 24,500 வருது. இதுல இருந்து நம்ம கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணும். இங்க கொடுத்திருக்க கிரெடிட் சைடு ஐட்டம் அப்படிங்கிறது இந்த ப்ராஃபிட் மட்டும் தான். சோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். சோ ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம், அதாவது இந்த 60,000 3:2:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சோ Pக்கு வந்து 60,000 into 3/6 which is 30,000, Qக்கு 60,000 into 2/6 20,000 and Rக்கு 60,000 into 1/6 10,000. ஓகே, இப்போ இதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ Pக்கு 30,000, Qக்கு 20,000 and Rக்கு 10,000. இப்போ இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும், தட் இஸ் கேபிட்டல் as on 1,423. So Pக்கு வந்து 50,000 minus 30,000, 20,000 opening capital. Qக்கு 37,500 minus 20,000, 17,500 opening capital and Rக்கு 24,500 minus 10,000, 14,500. இப்போ நம்ம opening capital கண்டுபிடிச்சாச்சு. இந்த opening capital தான் நம்ம interest on capital calculate பண்ணணும்.
ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ பிக்கு வந்து 20,000 ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 5%. So 20,000 into 5 by 100,000. Next Qக்கு opening capital 17,500. அதுல நம்ம 5% calculate பண்றோம், which is 875. And Rக்கு opening capital 14,500 into 5%, which is 725 interest on capital Rக்கு. Okay. இப்போ நம்ம adjustment table open பண்ணலாம், columns open பண்ணிக்கலாம். So இந்த questionல வந்து fluctuating capital method follow பண்றதுனால ஒரு capital account தான் வரும். So இந்த entries எல்லாமே நம்ம capital accountல தான் போடுவோம். So ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம்ஸ் ஓபன் பண்றோம். ஓகே, அண்ட் ஃபர்முக்கு வந்து தனியா ஒரு காலம் ஓபன் பண்றோம். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்மோட அக்கௌண்ட்டுக்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது வரைக்கும் கொடுக்கல, இப்பதான் கொடுக்க போறாங்க. சோ கொடுக்க போறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க, ஃபர்ம் கொடுக்குறாங்க அண்ட் பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. சோ பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல போடுவோம். ஸோ பிக்கு வந்து 1000 rupees, கியூக்கு 875 அண்ட் ஆருக்கு 725. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது பே பண்ணுது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஃபர்முக்கு வந்து அது என்னது, எக்ஸ்பென்ஸ். ஸோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம இந்த எக்ஸ்பென்சஸை போடுவோம் இல்லையா. ஸோ டெபிட் காலம்ல நம்ம 2600 இதோட டோட்டலா போடுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த ஒரு ஐட்டம் தான் கொடுக்கல, சோ அது கொடுத்தாச்சு. இப்ப ஃபர்மோட டெபிட் காலம் கிரெடிட் காலமை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா டெபிட் டோட்டல் 2600 இருக்கு, அப்ப நம்மளுக்கு கிரெடிட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் 2600 வருது. சோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்து அது லாஸ். இப்ப இந்த லாஸ் 2600 பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கான ஒர்க்கிங்ஸ் பார்க்கலாம். Pக்கு வந்து 2600 into 3/6, which is 1300. Qக்கு வந்து 2600 into 2/6, 867. And Rக்கு 2600 into 1/6, which is 433. Okay. So இப்போ லாஸ்ங்கும் போது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை குறைக்கும். ஸோ அதனால கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல நம்ம இந்த லாஸை போடுவோம். ஓகே, ஸோ பிக்கு வந்து 1300, கியூக்கு 867 அண்ட் ஆருக்கு 433. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம டோட்டல் போடலாம். சோ ஒவ்வொரு டெபிட் காலம் கிரெடிட் காலமோட டோட்டலை நம்ம போட போறோம். சோ பீஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 1300, கிரெடிட் 1000. Q's capital account debit column total 867 and credit 875. R's capital account debit column total 433 and credit 725. Firm debit column total 2600, credit to 2600. Next net effect calculate பண்ணலாம். So இப்போ இங்க பாத்தீங்கன்னா P's capital accountல 1300 minus 1300 rupees and இங்க debit column total ஜாஸ்தியா இருக்கனால debit ன்னு எழுதிக்கோங்க. Next Q's capitalல வந்து net effect 875 minus 867, which is 8 rupees. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா credit column total ஜாஸ்தியா இருக்கு, so credit ன்னு போட்டுக்கோங்க. R's capital account net effect 725 minus 433, which is 292. Again இங்கேயும் credit column total ஜாஸ்தியா இருக்கு, so credit ன்னு எழுதிக்கோங்க. Firm பொறுத்த வரைக்கும் net effect nil. 2600 minus 2600 0. Okay. நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, சோ அதனால பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கோங்க ஜர்னல்ல. நெக்ஸ்ட் கியூஸ் கேபிட்டல் அண்ட் ஆர்ஸ் கேபிட்டல் கிரெடிட்ல இருக்கு, சோ கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். டு கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ ஜர்னல் என்னது, பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேர டெபிட் காலம்ல 300 rupees போட்டுக்கலாம். கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 8 rupees போடலாம். அண்ட் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் காலம்க்கு நேர 292 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெபிட்ல 300 இருக்கு அண்ட் கிரெடிட்லயும் நம்ம ஆட் பண்ணா 300 இருக்கு. ஸோ இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இதுக்கு சொல்யூஷன். Question number 72. Mohan, Vijay and Anil are partners. The balances of the capital accounts being 30,000 rupees, 25,000 rupees and 20,000 rupees respectively. In arriving at these amounts, profits for the year ended 31st March 2024, 24,000 rupees had been credited to partners in the profit sharing ratio. The drawings were 5,000 rupees Mohan, 4,000 rupees Vijay and 3,000 rupees Anil during the year. Subsequently, following omissions were noticed and it was decided to rectify the errors. Interest on capital at 10% per annum. Interest on drawings, Mohan 250 rupees, Vijay 200 rupees and Anil 150 rupees. Make necessary corrections through a journal entry and show your workings clearly.
சோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, மோகன், விஜய், அனில் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட கேபிட்டல் அக்கவுண்ட் பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 30,000 rupees, 25,000 rupees and 20,000 rupees. இந்த அமௌண்ட்டை எப்படி அரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 24,000 rupees ப்ராஃபிட்ட கிரெடிட் பண்ணி தான் இந்த கேபிட்டல் பேலன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பனா இங்க கொடுத்திருக்கிற கேபிட்டல் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்னது, க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? சோ இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல நீங்க என்ன செய்வீங்க, ப்ராஃபிட்ட வந்து கிரெடிட் பண்ணுவீங்க. கிரெடிட் பண்ணாதானே க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். சோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ப்ராஃபிட்ட கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த அமௌண்ட் தான் இந்த 30,000, 25,000 and 20,000. சோ அப்ப இது க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, அடுத்தது வந்து டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க 3 பார்ட்னர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஒமிட் பண்ணிட்டாங்க. சோ இந்த எரர்ஸை அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக நம்மள வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது கரெக்ஷன்ஸ் த்ரூ அ ஜர்னல் என்ட்ரினா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஒர்க்கிங்ஸையும் கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, எதுவுமே கொடுக்கலனா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, சோ அப்ப ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அந்த அக்கவுண்ட்லயே நம்ம எல்லா என்ட்ரிஸையும் போடுவோம். சோ இப்போ இது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஒமிட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுல கால்குலேட் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணுவோம். இங்க கொடுத்திருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அண்டர் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஓகே, சோ அப்ப ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பாத்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு கிரெடிட் சைடுல இருக்கிற பேலன்ஸ் brought down மிஸ் ஆகுது. அப்ப டெபிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுங்க, கிரெடிட் சைடுல ஏதாவது ஐட்டம்ஸ் கொடுத்திருந்தா அதை மைனஸ் பண்ணுங்க. அப்ப அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கிரெடிட் சைடுல கிடைக்கும். தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் brought down கிடைக்கும். ஓகே, இப்ப 30,000, 25,000, 20,000 இந்த கேபிட்டல் அக்கவுண்டோட பேலன்ஸ்ங்கிறது க்ளோசிங் கேபிட்டல். இது எந்த சைடு வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரும். சோ அப்ப அது டெபிட்ல ஆட் பண்றோம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ப்ராஃபிட்ங்கிறது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட்ல வரும். அப்ப அந்த கிரெடிட் சைடு ஐட்டம் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அப்ப இந்த 24,000 நம்ம மைனஸ் பண்ணும். அடுத்தது டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ டிராயிங்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் சைடுல வரும். சோ அப்ப டெபிட் சைடு ஐட்டம் ஆட் பண்ணும். அப்ப க்ளோசிங் கேபிட்டலும் டிராயிங்ஸும் டெபிட் சைடு ஐட்டம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இது வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் கீழே. ஏன்னா இங்க எதுவுமே கொடுக்கல, என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன அசியூம் பண்றோம், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், ஓப்பனிங் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிப்போம். ஓகே, சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல்ல போட்டுக்கலாம். சோ க்ளோசிங் கேபிட்டல் மோகனுக்கு 30,000, விஜய்க்கு 25,000 அண்ட் அனிலுக்கு 20,000. இதோட நம்ம டெபிட் சைட்ல இருக்கிற டிராயிங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ டிராயிங்ஸ் வந்து 5,000, 4,000, 3,000. சோ மோகனுக்கு டோட்டல் 35,000, விஜய்க்கு 29,000 அண்ட் அனிலுக்கு 23,000. இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணும். சோ இந்த 24,000 எப்படி கிரெடிட் பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. சோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல, எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் 1:1:1. சோ அதை கால்குலேட் பண்ணிப்போம். 24,000 இந்த ரேஷியோ 1:1:1. சோ அப்ப நம்மளுக்கு 24,000 into 1/3 கிடைக்கும் 8,000. சோ ஒவ்வொரு பார்ட்னரும் 8,000 rupees ரிசீவ் பண்றாங்க. ஓகே, அப்ப மோகனுக்கு 8,000 ப்ராஃபிட், விஜய்க்கு 8,000, அனிலுக்கு 8,000. ஓகே, இப்ப 35,000ல இருந்து 8,000 மைனஸ் பண்ணா மோகனோட ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும், which is 27,000. விஜய்க்கு வந்து 29,000 minus 8,000, 21,000 ஓப்பனிங் கேபிட்டல். அண்ட் அனிலுக்கு 23,000 minus 8,000, 15,000 rupees அனிலோட ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இப்ப அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒர்க்கிங்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். மோகனுக்கு வந்து 27,000 ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 10% கால்குலேட் பண்றோம். சோ மோகனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,700. அடுத்தது விஜய்க்கு 21,000 ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 10% 2,100 rupees விஜயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அனிலுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 15,000, அதுல 10% கால்குலேட் பண்ணா அனிலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,500. இந்த கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஒமிட் பண்ணிருக்காங்க.
ஸோ இதுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணி இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் ரெக்டிஃபைங் என்ட்ரி போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போடலாம். அதுக்கு ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. இங்க வந்து அவங்க ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிராயிங்ஸ் எல்லாம் எங்க போகும், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போகும். ஸோ அதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு காலம் ஓபன் பண்றோம். அதாவது அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு காலம் ஓபன் பண்றோம். அண்ட் லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு, அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்மோட காலம்க்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒமிட் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபர்ம் பே பண்ணவே இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ இப்போ பே பண்ண போகுது, அப்போ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, ஸோ அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போட போறோம். ஸோ மோகனுக்கு 2700, விஜய்க்கு 2100 அண்ட் அனிலுக்கு 1500. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. ஸோ ஃபர்முக்கு அது எக்ஸ்பென்ஸ். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்மோட டெபிட் காலம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட டோட்டல் போடுறோம், பிகாஸ் அது எக்ஸ்பென்ஸ் 6300. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா யார் பே பண்ணும், பார்ட்னர் பே பண்ணும், ஃபர்ம் ரிசீவ் பண்ணும். ஸோ பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பே பண்றாங்க, அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். அப்ப டெபிட் காலம்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை போட போறோம். ஸோ இங்க மோகனுக்கு 250, விஜய்க்கு 200 அண்ட் அனிலுக்கு 150. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. ஸோ ஃபர்ம் ரிசீவ் பண்ணுதுன்னா அதுக்கு இன்கம். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்ம இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்மோட கிரெடிட் காலம்ல நம்ம இதோட டோட்டல் போடுறோம், 600 rupees. ஓகே, இந்த ரெண்டு ஐட்டம் தான் ஒமிட் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்மோட டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலமை பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ டெபிட் சைட் டோட்டல் பாத்தீங்கன்னா 6300, கிரெடிட் சைட்ல 600 தான் இருக்கு. ஸோ பேலன்சிங் ஃபிகர் 5700 கிரெடிட் சைட்ல வருது. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா இது டிவிசிபிள் லாஸ். இந்த டிவிசிபிள் லாஸை பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிவைட் பண்ணும். ஸோ இங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ அவங்க ஈக்குவல் பார்ட்னர். ஸோ 1:1:1 ரேஷியோல டிவைட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 5700 into 1/3 1900 rupees ரிசீவ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட லாஸ். ஓகே, இப்போ லாஸ் இருக்கிறதுனால பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்ம இந்த லாஸை போட போறோம். ஓகே, ஸோ 1900 மோகனுக்கு, விஜய்க்கு 1900 அண்ட் அனிலுக்கு 1900. இப்போ இதெல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்மோட டெபிட் காலம் கிரெடிட் காலம் இண்டிவிஜுவலா நம்ம டோட்டல் போட போறோம். ஸோ இப்போ டெபிட் டோட்டல் மோகனுக்கு பாத்தீங்கன்னா 2150 and credit 2700. Vijay's capital account oda debit column total 2100, credit side 2100. And Anilku வந்து debit column total 2050 and credit 1500. Firm oda debit column total 6300, credit to 6300. இப்போ next நம்ம net effect போடலாம். So Mohan's capital account oda net effect 2700 minus 2150 550. So இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால கிரெடிட்னு எழுதிக்கோங்க. விஜய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட நெட் எஃபெக்ட் வந்து நில், 2100 மைனஸ் 2100 நில். அடுத்தது அனிலுக்கு வந்து 2050 மைனஸ் 1500 550. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெபிட்னு போட்டுக்கோங்க. ஃபர்முக்கு நில், 6300 மைனஸ் 6300 நில். ஓகே, இப்போ 550 கிரெடிட்ல ஒன்னு இருக்கு, 550 டெபிட்ல ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இங்க பாருங்க, அனில்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு, மோகன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு, விஜய்க்கு எதுவுமே இல்ல. சோ இப்போ யாரோட டெபிட் பண்ணும், அனில்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட டெபிட் பண்ணும், ஏன்னா டெபிட்ல இருக்கு. மோகன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு, சோ மோகன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணிக்கோங்க. சோ என்ட்ரி வந்து அனில்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு மோகன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ அமௌண்ட் போடணும். அனில்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு நேர டெபிட் காலம்ல 550 போடுங்க. மோகன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 550 rupees போடுங்க. நரேஷன் பாஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 73.
Mudit, Sudhir and Uday are partners in a firm sharing profits in the ratio of 3:1:1. The fixed capital balance is 4 lakh rupees, 1,60,000 rupees and 1,20,000 rupees respectively. Net profit for the year ended 31st March 2018 distributed among the partners was 1 lakh rupees without taking into account the following adjustments. A. Interest on capital at 2.5% per annum. Salary to Mudit 18,000 rupees per annum and commission to Uday 12,000 rupees. Mudit was allowed a commission of 6% of the divisible profit after charging such commission. Pass a rectifying journal entry in the books of the firm, show workings clearly. So இந்த questionல 3 partners இருக்காங்க, Mudit, Sudhir and Uday. அவங்களோட profit sharing ratio 3:1:1. அவங்களோட fixed capital balances கொடுத்திருக்காங்க. So இங்க எந்த capital method follow பண்றாங்க? Fixed capital method. Fixed capital methodல நம்மளுக்கு வந்து ரெண்டு account வரும். Partners capital account, partners current account. Partners capital account ஓட balance கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So அப்ப இது வந்து opening balance இங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து closing books close பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்லாம் சொல்லல. இல்ல year endல வந்து இந்த balance அப்படின்னு சொல்ல. இல்ல மத்ததெல்லாம் adjust பண்ணிட்டு இந்த balance அப்படின்னு சொல்லல. So இது வந்து opening balance. That is opening capital. Okay. அடுத்தது வந்து net profit 1 lakh rupees என்ன பண்ணிட்டாங்க, கீழே கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை அட்ஜஸ்ட் பண்ணாம அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், அப்புறம் முதித்தோட கமிஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டு ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து ரெக்டிஃபை பண்ணும். ஸோ ரெக்டிஃபை பண்றதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓப்பன் பண்ணும், நெட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் ரெக்டிஃபைங் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இதுக்கு நம்மள ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், எதுக்கெல்லாம் ஒர்க்கிங்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம ஒர்க்கிங்ஸ் போடணும், அடுத்தது முதித்தோட கமிஷனுக்கு நம்ம ஒர்க்கிங்ஸ் போடணும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளுக்கு போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதித்துக்கு வந்து கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 lakh rupees. அதுல 2.5% which is 10,000 rupees interest on capital. ஓகே, அடுத்தது வந்து சுதிருக்கு பாத்தீங்கன்னா 1,60,000 rupees கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அதுல 2.5% which is 4,000 rupees and உதைக்கு 1,20,000 rupees கேபிட்டல். அதுல 2.5% which is 3,000 rupees. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சேலரி பாத்தீங்கன்னா பெர் ஆனம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அண்ட் உதயோட கமிஷனும் கொடுத்துட்டாங்க. பட் முதித்தோட கமிஷனை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ முதித்துக்கு எப்படி கமிஷன் கொடுக்குறாங்க, 6% ஆஃப் த டிவிசிபிள் ப்ராஃபிட். டிவிசிபிள் ப்ராஃபிட் எடுத்துக்க சொல்றாங்க, நெட் ப்ராஃபிட் கிடையாது, டிவிசிபிள் ப்ராஃபிட். டிவிசிபிள் ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், நம்ம வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல என்ன செய்வீங்க, கிரெடிட் சைட்ல நெட் ப்ராஃபிட் போடுவீங்க, அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், பார்ட்னர்ஸ் ரெமினரேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வருது தான் டிவிசிபிள் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை மைனஸ் பண்ணும், முதித்து கொடுக்குற சேலரி, உதை கொடுக்குற கமிஷன் இதெல்லாம் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்ப நம்ம கமிஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சோம், ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சோம். ஒன்னு வந்து பிஃபோர் சார்ஜிங் கமிஷன், இன்னொன்னு ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். ஸோ ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்றது நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், முதித்தோட சேலரி, உதயோட கமிஷனை நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1 lakh rupees. அதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை மைனஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதாவது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுத்துக்கோங்க, தட் இஸ் 10,000 பிளஸ் 4,000 பிளஸ் 3,000 17,000 வரும். ஸோ அதை மைனஸ் பண்றோம். அடுத்தது முதித்தோட சேலரி 18,000 மைனஸ் பண்றோம், உதயோட கமிஷன் 12,000 rupees மைனஸ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் எவ்வளோ, 53,000 rupees. இப்போ இந்த 53,000 rupeesல தான் நம்ம 6% கமிஷனை கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, பட் இங்க ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிவிசிபிள் ப்ராஃபிட் இன்டூ ரேட் divided by 100 plus rate of commission. So divisible profit 53,000 into rate எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 6 divided by 100 plus 6 that is 106. So முதித்தோட commission 3,000 rupees. Okay, இப்போ இந்த workings போட்டாச்சு. Next adjustment table open பண்ணலாம். adjustment table open பண்ணலாம், heading எழுதிக்கோங்க, columns open பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா பிக்ஸட் கேபிட்டல் பேலன்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் வரும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த கீழே கொடுத்திருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும்.
இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் salary, கமிஷன் இதெல்லாம் பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ல எந்த அக்கவுண்ட்ல வரும்? பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல வரும். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் மூலமா தான் பண்ணணும். சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் வச்சு காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க. லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் ஃபர்மோட காலம்க்கு டெபிட் காலம், கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போலாம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ம் வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. இப்ப அதை கொடுக்கணும். சோ ஃபர்ம் கொடுக்குது அண்ட் பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. சோ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட்ல வரும். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட்ல போட போறோம். சோ முதித்தோட கிரெடிட்ல 10,000, சுதிரோட கிரெடிட்ல 4,000 அண்ட் உதயோட கிரெடிட்ல 3,000. ஓகே, இப்ப வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யார் பே பண்ணாங்க? ஃபர்ம் பே பண்ணிருக்கு. சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். சோ ஃபர்மோட டெபிட்ல நம்ம டோட்டல் 17,000 போடுறோம். ஓகே, அடுத்தது வந்து முதித்தோட salary. இப்ப முதித் வந்து salary ரிசீவ் பண்றாரு அண்ட் ஃபர்ம் பே பண்ணுது. சோ முதித்தோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ முதித்தோட கரண்ட் அக்கவுண்ட் கிரெடிட்ல நம்ம இந்த 18,000 போடுறோம். ஃபர்மை பொறுத்த வரைக்கும் salary பே பண்ணுது. சோ அதனால எக்ஸ்பென்ஸ். சோ அதனால ஃபர்மோட டெபிட் காலம்ல 18,000 போடுறோம். அடுத்தது கமிஷன், உதய்க்கும் முதித்துக்கும். சோ இப்ப கமிஷன் பாத்தீங்கன்னா உதய் அண்ட் முதித் வந்து ரிசீவ் பண்றாங்க. அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால கிரெடிட்ல வரும் இந்த கமிஷன் அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட்ல. சோ முதித்தோட கமிஷன் வந்து 3,000 rupees அண்ட் உதயோடது 12,000 rupees. இப்ப இந்த கமிஷனை ஃபர்ம் பே பண்ணிருக்கு. சோ ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். சோ P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல இந்த எக்ஸ்பென்சஸ போடணும். ஓகே, சோ டோட்டல் 15,000 போடுறோம். ஓகே, இப்ப இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் முடிச்சாச்சு. இப்ப அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். சோ எந்த அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவோம்? ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து க்ளோஸ் பண்ணுவோம். சோ ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட்டை நம்ம பேலன்ஸ் பண்றோம். இப்ப டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது 50,000. ஓகே, சோ இப்போ P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா இது டிவிசிபிள் லாஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த லாஸை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சோ லாஸ்ங்கிறது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். சோ அதனால அதை டெபிட்ல போட போறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்டோட டெபிட்ல போட போறோம். சோ இப்போ வந்து ஷேர் ஆஃப் லாஸ் பார்க்கலாம். முதித்துக்கு வந்து 50,000 into 3/5 which is 30,000 rupees. சுதிருக்கு வந்து 50,000 into 1/5 10,000 rupees and உதய்க்கும் 50,000 into 1/5 10,000 rupees. ஓகே, இப்ப எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் போடலாம். முதித் கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் காலம் டோட்டல் 30,000, கிரெடிட் வந்து 31,000. சுதிருக்கு வந்து டெபிட் காலம் டோட்டல் 10,000, கிரெடிட் 4,000. உதய்க்கு டெபிட் காலம் டோட்டல் 10,000, கிரெடிட் காலம் 15,000. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் டெபிட் காலம் டோட்டல் 50,000, கிரெடிட்டும் 50,000. நெக்ஸ்ட் நெட் எஃபெக்ட். முதித்துக்கு வந்து 31,000 minus 30,000 1,000 rupees அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. சுதிருக்கு வந்து 10,000 minus 4,000 6,000 அண்ட் சுதிரோட டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. உதய்க்கு வந்து 15,000 minus 10,000 5,000. இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. இங்க ஃபர்முக்கு 50,000 minus 50,000 nil. ஓகே, சோ இப்ப நெட் எஃபெக்ட் போட்டாச்சு. அடுத்தது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப என்ட்ரி எப்படி எழுதுவோம்? நெட் எஃபெக்ட்ல பாருங்க, யாரோட டெபிட்ல இருக்கு? சுதிர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு. சோ சுதிர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட டெபிட் பண்ணுங்க. அண்ட் யாரோட கிரெடிட்ல இருக்கு? முதித்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டும் உதய்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டும் கிரெடிட்ல இருக்கு. சோ முதித்ஸ் கரண்ட் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணுங்க. அதே மாதிரி உதய்ஸ் கரண்ட் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி என்னது? சுதிர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு முதித்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டு உதய்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். இப்போ சுதிர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு நேர டெபிட் காலம்ல 6,000 rupees போடுங்க. முதித்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 1,000 rupees போடுங்க. அண்ட் உதய்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 5,000 rupees போடுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெபிட்ல 6,000 இருக்கு, கிரெடிட்லயும் 6,000 இருக்கு. நரேஷன் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 74. Pia and Beena are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. Following was the balance sheet of the firm as on 31st March 2016. Liabilities, capital accounts, Pia 80,000, Beena 40,000, outer column 1,20,000 rupees.
Assets, sundry assets 1,20,000 rupees. Total of both sides 1,20,000 rupees. The profits 30,000 rupees for the year ended 31st March 2016 were divided between the partners without allowing interest on capital at 12% per annum and salary to PR 1,000 rupees per month. During the year, PR withdrew 8,000 rupees and Bina withdrew 4,000 rupees. Show your working notes clearly. Pass the rectifying entry. So question என்ன கொடுத்திருக்காங்க? PR Bina partners அவங்களோட profit sharing ratio 3:2. 31st March 2016 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பியாவோட சேலரியும் அலோவ் பண்றதுக்கு முன்னாடி இயர் எண்ட் தட் இஸ் 31st March 2016 வந்த ப்ராஃபிட்ஸை பார்ட்னர்ஸ்க்கு டிவைட் பண்ணிட்டாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பியாவோட சேலரியும் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒமிட் பண்ணிட்டு வந்த ப்ராஃபிட்ஸை பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அண்ட் பியா வந்து அந்த வருஷத்துல 8,000 rupees வித்ட்ரா பண்ணிருக்கா, பீனா வந்து 4,000 rupees வித்ட்ரா பண்ணிருக்கா. சோ இந்த ஒமிட் பண்ணாங்களே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பியாவோட சேலரியும், அதுக்கு நம்மளுக்கு ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த கேபிட்டல்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டல்ல. இங்க இயர் எண்ட் வந்து 31st March 2016 சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டும் அந்த டேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிற கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்ல ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடானு. இங்க பாத்தீங்கன்னா வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ இவங்க ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப இந்த எல்லாமே என்ட்ரிஸ் எல்லாம் எதுக்குள்ள வரும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். சோ அப்ப இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தட் இஸ் பேலன்ஸ் brought down வந்து மிஸ் ஆகுது கிரெடிட் சைட்ல. அப்ப டெபிட் சைடு ஐட்டம்ஸை ஆட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். சோ இங்க எதெல்லாம் டெபிட் சைடு ஐட்டம்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, அடுத்தது வந்து இந்த டிராயிங்ஸ், இது ரெண்டுமே டெபிட்ல வரும். இந்த ப்ராஃபிட் கிரெடிட்ல வரும். சோ அப்ப க்ளோசிங் கேபிட்டலையும் டிராயிங்ஸையும் ஆட் பண்ணி கிரெடிட்ல வர இந்த ப்ராஃபிட்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2016 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பியாக்கு 80,000 அண்ட் பீனாக்கு 40,000. இதோட நம்ம அவங்களோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பியாக்கு வந்து 8,000 rupees அண்ட் பீனாக்கு 4,000 rupees. இப்போ டோட்டல் பியாக்கு 88,000, பீனாக்கு 44,000. இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 30,000 அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பியாக்கு பார்த்தீங்கன்னா 30,000 into 3/5 which is 18,000 rupees. அடுத்தது பீனாக்கு 30,000 into 2/5 12,000 rupees. இதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பியாக்கு 18,000 அண்ட் பீனாக்கு 12,000 rupees. ஓகே, இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ பியாக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 88,000 minus 18,000 70,000 rupees. பீனாக்கு 44,000 minus 12,000 32,500 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். பியாக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 70,000, அதுல 12%. ஸோ பியாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8,400. அடுத்தது பீனாவோட ஓப்பனிங் கேபிட்டல் 32,500, அதுல 12% 3,840 பீனாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பியாவோட சேலரி மந்த்லி சேலரி கொடுத்திருக்காங்க 1,000 rupees per month. ஸோ இதை ஒரு வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பியாவோட சேலரி வந்து 1,000 into 12 which is 12,000 rupees. அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம்ஸ் ஓபன் பண்றோம். அண்ட் லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்மோட காலம்க்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பியாவோட சேலரி மட்டும் தான் ஒமிட் ஆயிருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ம் இப்போ வந்து பார்ட்னர்ஸ்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. ஸோ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஸோ பியாவோட கிரெடிட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8,400 போடுறோம் அண்ட் பீனாவோட கிரெடிட்ல 3,840 போடுறோம். ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ்.
that is P&L appropriation accountல நம்ம debit sideல expenses and losses ரெக்கார்ட் பண்ணுவோம். So firm ஓட debit columnல இதோட total போடுறோம் 12,240. Next P ஓட salary. Again firm வந்து salary கொடுக்கல, இப்பதான் பியாக்கு salary கொடுக்குது. So பியா வந்து அதை receive பண்றா. So பியாவோட capital account increase ஆகுது. That is capital balance increase ஆகுது. அதனால capital account ஓட credit sideல இந்த salary போடுறோம் 12,000. firm பொறுத்த வரைக்கும் இந்த expense. So அதனால firm ஓட debitல நம்ம 12,000 போடுறோம். ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டு ஐட்டமையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், வேற எதுவுமே இல்ல, நம்மளுக்கு எதுவும் ஒமிட் பண்ணிருக்காங்க இல்ல தப்பா கொடுத்துட்டாங்க எதுவுமே சொல்லல. சோ இப்போ ஃபர்மோட டெபிட் காலம் கிரெடிட் காலம் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, கிரெடிட்ல ஒண்ணுமே இல்ல. சோ அதனால கிரெடிட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது 24,240. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது டிவிசிபிள் லாஸ். சோ இந்த 24,240 நம்ம வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட profit sharing ratio, that is 3:2 ரேஷியோல டிவைட் பண்ண போறோம். சோ லாஸ்ன்னு சொல்லும்போது பார்ட்னர்ஸ் ஓட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் பண்ணும். சோ அதனால கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல நம்ம போட போறோம். ஓகே, சோ இப்போ பிஆக்கு வந்து 24,240 into 3/5 14,544 ஷேர் ஆஃப் லாஸ் வருது. அண்ட் பீனாவோட டெபிட் காலம்ல பீனாவோட ஷேர் ஆஃப் லாஸ் போடலாம். தட் இஸ் 24,240 into 2/5 which is 9,696. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போறோம். பிஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 14,544, கிரெடிட்க்கு வந்து 20,400. பீனாவோட டெபிட் காலம் டோட்டல் 9,696, கிரெடிட் 3,840. ஃபர்ம்க்கு வந்து டெபிட் டோட்டல் 24,240 அண்ட் கிரெடிட் 24,240. இப்போ நெட் எஃபெக்ட் போடலாம். ஸோ நெட் எஃபெக்ட் வந்து பிஆக்கு 20,400 minus 14,544 which is 5,856. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா பிஆவோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பீனாவோட நெட் எஃபெக்ட் வந்து 9,696 minus 3,840 which is 5,856. இங்க பாத்தீங்கன்னா பீனாவோட கேபிட்டல்ல டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. சோ கிரெடிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5,856 அண்ட் டெபிட்ல ஒரு 5,856. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் நெட் எஃபெக்ட் nil. நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நெட் எஃபெக்ட்ல பாருங்க யாரோடது டெபிட்ல இருக்கு, பீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. சோ பீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அண்ட் பிஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. சோ பிஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி வந்து பீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேரா டெபிட்ல 5,856 போடுங்க. பிஆரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல 5,856 போடுங்க. ஓகே, சோ இப்போ இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். Question number 75. Navin, Kadir and Rajesh were partners doing an electronic goods business in Uttarakhand. After the accounts of partnership were drawn up and closed, it was discovered that interest on capital has been allowed to partners at 6% per annum for the years ending 31st March 2017 and 2018, although there is no provision for interest on capital in the partnership deed. On the other hand, Navin and Kadir were entitled to a salary of 3,500 rupees and 4,000 rupees per quarter, which has not been taken into consideration. The fixed capitals were 4 lakh rupees, 3,60,000 rupees and 2,40,000 rupees respectively. During the last 2 years, they had shared the profits and losses as follows. 31st March 2017, 3:2:1. 31st March 2018, 5:3:2. Pass necessary adjusting entry for the above adjustments in the books of the firm on 1st April 2018. Show your workings clearly. So இங்க 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum அலோவ் பண்ணிருக்காங்க. ஓகே, 2 வருஷத்துக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அதாவது 2017க்கும் 18க்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ப்ரொவிஷன் இல்ல. சோ பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ப்ரொவிஷன் இல்ல அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண கூடாது. பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது நவீன் அண்ட் கதிர்க்கு வந்து salary கொடுக்கணும். தட் இஸ் நவீனோட salary 3,500 per quarter அண்ட் கதிர்க்கு வந்து 4,000 per quarter. சோ இது ரெண்டுத்தையுமே கொடுக்கணும். பட் இதை கொடுக்கவே இல்லை. சோ இது ஒமிட் ஆயிடுச்சு. அப்ப இதை கொடுக்கணும். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல தப்பா கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க கூடாது, ஆனா கொடுத்துட்டாங்க. இங்க salary கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. அவங்களோட பிக்ஸட் கேபிட்டல் பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க 4 lakhs, 3,60,000 and 2,40,000.
ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் கொடுத்தா அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணும். ஓகே, 2 வருஷத்தோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 2 வருஷத்துக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்க மாறுது. ஓகே, நம்மள வந்து இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவீனோட கேபிட்டல் 4 lakhs, அதுல 6% which is 24,000. அடுத்தது கதிருக்கு வந்து 3,60,000 and அதுல 6% 21,600 interest on capital. அடுத்தது வந்து ராஜேஷுக்கு 2,40,000 into 6% which is 14,400. இப்ப interest on capital calculate பண்ணியாச்சு. அடுத்தது இங்க நவீன் அண்ட் கதிரோட salary per quarter கொடுத்திருக்காங்க. ஒரு quarter கொடுத்திருக்காங்க. நம்ம இதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை quarters? 4 quarters. அப்ப நம்ம அவங்களோட சேலரிய 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 இயரோட சேலரி கிடைக்கும். ஓகே, சோ இப்ப நவீனுக்கு வந்து 3,500 into 4 which is 14,000 and கதிருக்கு 4,000 into 4 16,000 rupees. இப்ப இந்த ஒர்க்கிங்ஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போட போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல 2 அக்கௌண்ட் வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் சேலரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் சேலரியும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல எந்த அக்கௌண்ட்ல வரும்? பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். ஸோ நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம் ஓபன் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்மோட காலம்க்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. பட் 2017க்கும் 18க்கும் என்ன பண்ணிட்டாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது 2017ல ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு, 2018ல இன்னொரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி போடுவோம் அப்படின்னா 2017க்கு தனியா போடுவோம், 2018க்கு தனியா போடுவோம். ஸோ இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 2017ஓட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்க கூடாது, பட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ரிவர்ஸ் பண்றோம். ஸோ ரிவர்ஸ் பண்றோம்னா பார்ட்னர்ஸ் கிட்ட ஃபர்ம் என்ன சொல்லுது? பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்ல, பட் நான் தெரியாம உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதை திருப்பி எனக்கு ரிவர்ஸ் கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுது. ஸோ பார்ட்னர்ஸ் என்ன பண்ணும்? இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ஃபர்ம்க்கு அப்படியே திருப்பி கொடுக்கணும். ஸோ பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மி ஆகும். ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போட போறோம். ஸோ நவீனுக்கு 24,000, கதிருக்கு 21,600 அண்ட் ராஜேஷ்க்கு 14,400. ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யார் ரிசீவ் பண்றாங்க? ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது இன்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நம்ம கிரெடிட்ல போடுவோம். ஸோ ஃபர்மோட கிரெடிட் காலம்ல இதோட டோட்டல் 60,000 போடுறோம். ஓகே, அடுத்தது சேலரி கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. ஸோ ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ சேலரி கொடுக்குறாங்க. ஸோ யார் கொடுக்குறாங்க? ஃபர்ம் கொடுக்குது அண்ட் பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்டோட கிரெடிட்ல வரும். ஸோ சேலரி வந்து நவீன்க்கும் கதிர்க்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்ல நம்ம போட போறோம். ஸோ நவீனுக்கு வந்து 14,000 அண்ட் கதிர்க்கு வந்து 16,000. இப்போ இந்த சேலரி யார் பே பண்றாங்க? ஃபர்ம் பே பண்ணுது. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்மோட டெபிட் காலம்ல இதோட டோட்டல் 30,000 ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 31st March 2017, அதாவது அந்த வருஷத்துக்கு 3:2:1 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 2018ஓட ரேஷியோ மாறுது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். அதை பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஃபர்முக்கு ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அப்படின்னு பார்த்து அந்த ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட, அதாவது 2017ஓட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம். அப்புறம் 2018ஓட அட்ஜஸ்ட்மெண்ட் போடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? ஃபர்மோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ டெபிட் காலம் கிரெடிட் காலமோட பேலன்சிங் ஃபிகர் பார்க்கலாம். கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெபிட் காலம்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 30,000 வருது. இப்போ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து அது டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 30,000 டிவிசிபிள் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னர்ஸ்க்கு 2017ஓட ரேஷியோல டிவைட் பண்ண போறோம். ஏன்னா 2017ஓட அட்ஜஸ்ட்மெண்ட் தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால 2017ஓட ரேஷியோ 3:2:1ல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட்டை
பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அது வந்து கிரெடிட் காலம்ல வரும். ஓகே, ஸோ இப்போ நவீனோட ப்ராஃபிட் ஷேர் பார்த்தீங்கன்னா 30,000 into 3/6 which is 15,000. அடுத்து கதிரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 into 2/6 10,000 அண்ட் ராஜேஷோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 30,000 into 1/6 5,000. ஓகே, இப்போ 2017ஓட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது, அதனால அதை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. சேலரி கொடுக்கணும், அதை கொடுத்தாச்சு பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ அந்த வருஷத்தோட டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2018ஓட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். எகெயின் 2018 என்ன பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணும் அண்ட் சேலரியை ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ 2018ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிவர்ஸ் பண்றோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணா பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால டெபிட் காலம்ல வரும். ஓகே, ஸோ சேம் அமௌண்ட் தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நவீனுக்கு 24,000, கதிர்க்கு 21,600 அண்ட் ராஜேஷ்க்கு 14,400. இப்போ ஃபர்ம் வந்து ரிசீவ் பண்ணது பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது இன்கம். ஸோ கிரெடிட் காலம்ல 60,000 போடுறோம். அடுத்தது வந்து சேலரி. ஸோ இப்போ இங்க சேலரி பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க, அதனால அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிரெடிட் காலம்ல போடுறோம். நவீனுக்கு 14,000 அண்ட் கதிருக்கு 16,000 அண்ட் ஃபர்ம் வந்து இதை பே பண்ணுது. ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் காலம்ல 30,000 போடுறோம். ஓகே, ஸோ 2018க்கும் இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதை முடிச்சிட்டோம். இப்போ 2018ஓட டிவிசிபிள் ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ எகெயின் ஃபர்மோட காலம்னா நம்ம பேலன்ஸ் பண்றோம். கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, டெபிட் காலம் டோட்டல் கம்மியா இருக்கு. ஸோ டெபிட் காலம்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 30,000 வருது. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா டிவிசிபிள் ப்ராஃபிட். ஸோ இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு 2018ஓட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ 2018ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:3:2. ஸோ இந்த ரேஷியோல நம்ம டிவைட் பண்ணலாம். எகெயின் ப்ராஃபிட் ஷேரை வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க, அதனால அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிரெடிட் காலம்ல வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க 30,000 into 5/10 நவீனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 15,000. கதிருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 into 3/10 9,000. இது கதிரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ராஜேஷோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 30,000 into 2/10 which is 6,000 rupees. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ லாஸ்டா என்ன பண்ண போறோம், டோட்டல் போட போறோம். ஓகே, ஸோ டோட்டல் வந்து டெபிட் காலம் பார்த்தீங்கன்னா நவீனோட டெபிட் காலம் டோட்டல் 48,000, கிரெடிட் காலம் டோட்டல் 58,000. கதிரோட டெபிட் காலம் டோட்டல் 43,200 அண்ட் கிரெடிட் வந்து 51,000. ராஜேஷ்க்கு டெபிட் காலம் டோட்டல் 28,800 அண்ட் கிரெடிட் வந்து 11,000. ஃபர்முக்கு டெபிட் காலம் டோட்டல் 1,20,000 அண்ட் கிரெடிட்டும் 1,20,000. நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நெட் எஃபெக்ட் நவீனுக்கு வந்து 58,000 minus 48,000 10,000. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 58,000 கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கிரெடிட்னு போட்டுக்கிறோம். கதிருக்கு பார்த்தீங்கன்னா நெட் எஃபெக்ட் 51,000 minus 43,200 7,800. ஸோ எகெயின் கதிர்க்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கிரெடிட்னு போடுறோம். ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் 28,800 minus 11,000 17,800. ஸோ ராஜேஷ்க்கு டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெபிட்னு போடுறோம். ஃபர்ம்க்கு நெட் எஃபெக்ட் நெல் 1,20,000 minus 1,20,000. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெபிட்ல 17,800 இருக்கு, கிரெடிட்ல 10,000 plus 7,800 17,800 இருக்கு. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலா இருக்கு. நெட் எஃபெக்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யாரை டெபிட் பண்ணும் யாரை கிரெடிட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெட் எஃபெக்ட்ல யாருக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கு, ராஜேஷோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ராஜேஷோட கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். அண்ட் யாருக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு, நவீன் அண்ட் கதிரோட கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நவீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டையும் கதிர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டையும் நம்ம கிரெடிட் பண்ண போறோம். ஸோ என்ட்ரி வந்து ராஜேஷஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் to நவீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் to கதிர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் போடலாம். இப்போ ராஜேஷோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேர டெபிட் காலம்ல 17,800 போடலாம். நவீனோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 10,000 போடலாம். அண்ட் கதிரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேர கிரெடிட் காலம்ல 7,800 போடலாம். ஓகே, ஸோ இப்போ டெபிட்ல 17,800, கிரெடிட்ல 17,800. நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.